தமிழ்நாடு முழுவதும் கனமழை பெய்து வரும் சூழலில் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்திலும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகிறார்கள். செங்கல்பட்டு நகரில் கனமழை வெளுத்து வாங்கிய சூழலில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகிறார்கள். குடியிருப்பு பகுதிகளையும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அதன் காட்சிகளை நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சூரியராஜன். விவரங்கள். கண்டிப்பாக காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் என பல்வேறு மாவட்டங்கள் நேற்று முதலே தொடர்ச்சியாக மழை பெய்திருந்தாலும் கூட இன்று காலை முதலே மழையானது கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் இன்று தினத்தில் விடுமுறை அளிச்சிருக்கார். இந்த நிலையில் செங்கல்பட்டு அருகே ஆசிரியர் நகர் பகுதியை பொறுத்தவரை பார்த்தனால் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு சுற்றி மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை உள்ளாயிருக்காங்க. கடந்த வாரம் கூட பெய்த கனமழையின் காரணமாக இதே பகுதியில் மழை நீர் சூழ்ந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்துக்கு பிறகு மீண்டும் இரண்டாவது முறையாக இந்த குடியிருப்பு சுற்றி மழை நீர் தேங்கியதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது ஒரு முற்றிலுமா பாதிக்கப்பட்டது. எனவே சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் மழை நின்ற பிறகு மோட்டார் வைத்து உடனடியாக குடியிருப்பை சுற்றி தேங்கியுள்ள மழை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியுடைய மக்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சூரியராஜன். சென்னை புறநகர் பகுதிகளான பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். விவரங்கள். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளில் விடிய மழை பெய்து வந்தது. இந்நிலையில் காலையிலும் மேகம் கருத்த நிலையில் தொடர்ச்சியாக கனமழையும் மழை விட்டு பெய்து வருகிறது. இந்த நிலையில் தான் பல்லாவரம், அனகாபுத்தூர், குன்றத்தூர் செல்லும் இந்த சாலை மற்றும் பம்பல், பொழிச்சலூர் உள்ளிட்ட இந்த பகுதிகளிலும் கடுமையாக மழை பெய்து வருகிறது. இதனால இந்த பல்லாவரம், அனகாபுத்தூர், பம்பல் அந்த சாலையில நீர் ஒரு முழங்கால் அளவுக்கு நீர் தேக்கம் அடைந்துள்ளது. அதனை ஒட்டிய குடியிருப்பு பகுதியிலும் மழை நீர் அதிக கனமழை காரணமாக நீர் தேக்கம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பல்லாவரம், அந்த அனகாபுத்தூர் சாலையில் மாநகராட்சியில் வந்தாலும் அது இருபுறமும் தேவையான அளவு மழைநீர் வடிகால் முறையாக அமைக்கப்படாததால் கொட்டு மழையில் அந்த சாலையிலேயே நீர்த்தேக்கம் ஏற்படுகிறது. இதனால் அது தாழ்வாக உள்ள அந்த குடியிருப்புகளுக்கு செல்லும் அந்த குறுக்கு தெருக்களிலும் அந்த நீர் ஓடி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் அந்த குடியிருப்பில் உள்ளவர்கள் வெளியேறி தங்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்காக முறையாக அந்த நெடுஞ்சாலையை ஒட்டி மழைநீர் வடிகால் அமைக்க வேண்டும் என்பது அவர்களோட கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து கனமழையும் தொடர்ந்து பெய்து வருவதால் அந்த தாழ்வான பகுதிகளில் தங்கியுள்ள நீரை வெளியேற்றும் பணியில் நெடுஞ்சாலை துறையினரும் மாநகராட்சி ஊழியர்களும் ஈடுபட்டுள்ளார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.